ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு vlog எடுக்கிறோம். அது சண்டே vlog-ஆ இருக்குது. சூப்பரான சண்டேவாக போச்சு இன்றைக்கி. ஆக்சுவலாக சண்டே அப்படின்னாலே கொஞ்சம் லேட் டே தான். லேட்டாக எழுந்திரிச்சி லேட்டாக டிஃபன் சாப்பிட்டு லேட்டாக லன்ச் பண்ணி அப்படி ரொம்ப லேசியாக ஆனால் சூப்பராக டே மூவ் ஆகும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் டே ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் எந்திரிக்கிறதுக்கே 9:00 ஆகிடுச்சு. அதுக்கு மேலே எழுந்திரிச்சு அம்மா நேற்று ஊர்லேருந்து வாழைத்தண்டு கொடுத்துருந்தாங்க. அந்த அடி வாழைத்தண்டு ஸோ ஜூஸ் போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை மார்னிங் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு பசங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க ரியாக்ஷனே மாறிடுச்சு. இல்லை பாப்பா ஜஸ்ட்டு ஒரு வாயாவது குடிங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரு வாயாவது குடிப்பாட்டிட்டு நாங்கள் குடிச்சிட்டோம். அப்புறம் மார்னிங் ராகி அடை தான் டிஃபனுக்கு செஞ்சுருந்தேன். அதை செஞ்சுட்டு வாங்கிட்டு போகும்போதே பார்த்தா தெரியும் ஹர்ஷிதாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. என்ன மம்மி அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்ணும் பாப்பா, ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி தான் அவட்ட கொடுத்தேன். இதை மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே இறங்காது அவங்களுக்கு. பட் ஆனால் அதுதான் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு கொடுத்துட்ருக்கேன். ஃபுல்லாக சாப்பிட்லனாலும் 2 வாய் வாங்குவாங்க. சரி இப்போதைக்கு அது வரைக்கும் ஓகே, புரிஞ்சுக்கிட்டா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் என்னாச்சு, இன்றைக்கி நம்ம சண்டே மதியானம் லன்ச் செய்யவே இல்லை. ஸோ இன்றைக்கி குக்கிங்க்கு லீவ் விட்டுட்டு நம்ம ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். எதுக்காக ஹோட்டல் போனோம் அப்படின்னா, நம்ம சும்மா போகிற அது மாதிரி ஆள்லாம் கிடையாது. எதனா ஒன்று வேணும், இல்லை குக் பண்ணல, இல்லை டயர்டாக இருக்குது, அது மாதிரி ரீசனுக்கு போவோம். இல்லை அப்படின்னா எதனா ஸ்பெஷல் டே அப்படின்னா போவோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷிதாவோட எக்ஸாம் முடிஞ்சிட்டு ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாத்துலேயுமே மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே இப்போன்னு இல்லை, அவங்க எல்கேஜி படிக்கிறதுலேருந்து நீங்கள் நல்லா எக்ஸாம்ஸ் பண்ணிங்கன்னா, நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வாங்கி தரோம் பாப்பா, உங்களுக்கு எங்கே போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்போம். மம்மி நான் நல்லா மார்க் எடுத்துட்டேன்னா என்னை இங்கே கூட்டிகிட்டு போங்க, இது பண்ணுங்கள், இதை வாங்கித்தாங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த டைம் அவங்க என்னை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அஷிதாக்கு தான் தேங்க் பண்ணணும். அவங்க சூப்பராக மார்க் எடுத்ததுனால இன்றைக்கி எனக்கு குக்கிங்க்கு லீவ் விட்டாச்சு. ஸோ ஹோட்டலுக்கு தான் அழகாக கிளம்பி போயிருந்தோம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான், ஒரு 10 minutes to 15 minutes டிஸ்டன்ஸ்லேயே தான் போயிருந்தோம். போயிட்டு ஃபஸ்ட்டு மெனு கொடுத்தாங்க. ஆர்டர் பண்ணது என்னவோ ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி தான். ஆனால் அதுக்கு 2 பேரும் மாறி மாறி அந்த மெனுவை திருப்பி திருப்பி பார்த்து மெனு கார்டெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம மெனு பார்த்தோன்னா நான் பார்க்குறது ப்ரைஸ் தான். ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, என்ன டிஷ்ஷுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு தான். ஸோ அப்படி இப்படின்னு ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு க்ரில்லு வித் சூப்பு இது வரைக்கும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், ஏன்னா என் குட்டீஸ் கேட்பாங்க, ஆனால் சாப்பிடவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டுட்டு வேணும்னா நம்ம வேணால் நான் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்தோம். ஸோ இதை ஆர்டர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சூப் வந்துச்சு. எல்லா ஃபுட்டுமே அங்கே நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் அடிக்கடி போகிற ஹோட்டல் தான் அது. அஷிதா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹோட்டலுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி அந்த ஹோட்டல் போயிருந்தோம். மெனு பார்த்து ஆர்டர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சூப் தான் வந்துச்சு. ஸோ அந்த சூப்போட பவுல் அதை சுற்றி சுற்றி விளையாடுறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டே இருந்தேன். அதில் சவுண்ட் வேறு என் ஹஸ்பண்ட் யாருன்னா பார்த்து எதனா சொல்ல போகிறாங்க, அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் நான் அதை கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தேன், அந்த சவுண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. என் குட்டீஸ் கூட அமைதியாக தான் இருந்தாங்க. அவர் தான் அதை சொன்னார், குட்டீஸ் கூட அமைதியாக தான் இருக்காங்க, நீ தான் ரொம்ப பண்ணிகிட்ருக்க, அமைதியாரு அப்படின்னு. அடுத்து பிரியாணி வந்துச்சு. ஸோ பிரியாணி வந்ததுக்கப்புறமா பாப்பாட்ட எந்தாடா நீங்கள் கேட்ட பிரியாணி அப்படின்னா அவர் வாங்கிட்டு 2 வாய் வச்சார். 3வது வாய்க்கு மம்மி காரமாக இருக்குது வேண்டாம் அப்படின்ட்டாரு. எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னு. சின்னவர் அதை விட சூப்பர். அந்த க்ரில்லுக்கு கொடுத்த கேரட்டை மட்டும் சாப்பிட்டு அவர் ரைத்தா ஃபேவரட் அவருக்கு. ஸோ அதில் இருக்க வெங்காயத்தை மட்டும், ரைத்தாவில் இருக்க வெங்காயத்தை மட்டும் பொறுக்கி சாப்பிட்டு அவர் அவ்வளோதான் ஃபினிஷ்டு மம்மி அப்படின்ட்டாரு. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு என் ஹஸ்பண்ட் என்ன தான் ஒரு லுக் கொடுத்தாரு. சரி ஓகே பாப்பா, மிச்சதெல்லாம் நான் சாப்பிட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இன்றைக்கி டேவை என் பண்ணோம். ஃபைனலி இது முடிச்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்ன கேட்டாங்கன்னா, கூட்டு போனதுக்கு ஒன்றும் சாப்பிடலை, ஆனால் எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும், எங்களுக்கு ஒரே ஜூஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிடுறீங்களா அப்படின்னாங்க. அதுவும் இங்கெல்லாம் வேணாமா, நம்ம எப்பவும் போகிற நம்ம ரோஸ் மில்க்கு போயிடலாம் அப்படின்னாங்க.
அட பயப்புள்ளைங்களா, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே, டேரெக்டாக ரோஸ் மில்க் ஷாப் மட்டும் போயிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் குட்டீஸை கூட்டிகிட்டு ரோஸ் மில்க் ஷாப்புக்கும் வந்தாச்சு. ஸோ அவங்க என்ன கேட்டாங்களோ அதையும் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸ்கூப் ஐஸ்கிரீமும் அஷிதா எப்போவுமே ரோஸ் மில்க் வேணும், ஜெம் ரோஸ் மில்க் வேணும்னு தான் கேட்பாங்க. ரோஸ் மில்க் ப்ளைன் ரோஸ் மில்க் மேலே ஜெம்ஸ் போட்டு தருவாங்க ஐஸ்கிரீம் வச்சு. எப்போ போனாலும் அதான் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதை ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு ப்ளைன் ரோஸ் மில்க்கு அப்புறம் ஐஸ்கிரீம்ஸும் ஆர்டர் பண்ணி ஃபுல்லாக கட்டுன்னு கட்டிட்டு அங்கேருந்து ஒரு சூப்பரான பிளேஸ் தான் போனோம். எங்கே அப்படின்னா பார்க்குக்கு போனோம். சரி குட்டீஸ் வெளியில் கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு போயிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு பார்க்கு. நான் இதை வந்து தனி விலாகாகவே உங்களுக்கு நான் போடுறேன், எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக. எந்த இடத்துல பார்க்கு என்ன அப்படிங்கிற டீட்டெயிலோடு நான் உங்களுக்கு அடுத்த விலாகில் போடுறேன். செம்மையாக இருந்துச்சு. இங்கே நியர்பையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போகலாம். நான் அதோட டீட்டெயிலோடு எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் விலாகில். இந்த வீடியோவில் வந்து நான் ஹர்ஷித்தோட மார்க்ஸையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி எங்களுக்கு டே இப்படி தான் போச்சு, சூப்பராக ஹாப்பியாக ஜாலியாக. உங்களுக்கு இந்த சண்டே எப்படி போச்சு, எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.